காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இருந்தால் ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன் என கட்சியின் காரிய கமிட்டி உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தந்தி தொலைக்காட்சியின் கேள்விக்கு என பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தியாசிரியர் ரங்கராஜ் பாண்டேவுக்கு அளித்த நேர்காணலை இப்போது காணலாம். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடாத பத்தி நீங்க பேசும்போது போட்டியிடல, முடிவு வரல. ஆனா நீங்க போட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கும் சொல்றேன். ஒரு அரசியல் கட்சி தோல்வி வெற்றியை பற்றி அஞ்சக்கூடாது, போட்டிட்டு இருக்க வேண்டும். என்னுடைய கருத்து தான். என்னுடைய கருத்து மட்டுமல்ல, பல பேருடைய கருத்து அதுதான். ஏதோ ஒரு காரணத்துக்காக முடிவு வேற மாதிரி வந்திருக்கு. ஆனா என்னுடைய கருத்து போட்டிட்டு இருக்கணும். இல்ல, நான் கேள்விப்பட்ட வரை உங்களுடைய தகப்பனார் கூட டெல்லியில அந்த கருத்தை வலியுறுத்தினார் சொல்லி சொன்னாங்க. இது போட்டியிடணும் அப்படின்னு சொல்றது ஒரு பார்வை, போட்டியிட வேண்டாங்கிறது ஒரு முடிவு. நீங்க வலியுறுத்துறீங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ள தலைமை மாறி அமைப்புல சில மாற்றங்கள் ஏற்பட்டு சிலர் வெளியே போயிரும்போது இப்போ ஒரு பரீட்சார்த்த முயற்சிங்கிற ஒரு விஷ பரீட்சையா மாறக்கூடாதுங்கிற எண்ணம் எப்படி தப்பா இருக்கு? அந்த ஊர்ல ஒரு தேர்தல் நடக்கும்போது கட்சிக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. திருவிழா நடக்கும்போது நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் கலந்துக்காம இருந்தா நல்லா இருக்கு. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் வேற, அந்த போட்டியில கலந்துருக்கிறது தான் நமக்கு சரியா இருந்திருக்கும். வெற்றி நமக்கு வந்திருக்காம போயிருக்கலாம், ஆனாலும் போட்டியில கலந்துருக்கலாம். அதான் என்னுடைய கருத்து. ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்க வேண்டும். அங்க இருக்கும் மாவட்ட கமிட்டியை கேட்டோ, அந்த பகுதியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியில கேட்டோ ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்க வேண்டும். பல பேர் போட்டியிட தயாராக இருந்தார்கள். அதான் உண்மை. இல்ல, காங்கிரஸ் கட்சியோட தலைமை பொறுத்தளவுக்கு என்ன முடிவா இருந்திருக்குன்னா, நம்ம இப்போ ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்தோம்னா இதுல வாங்கக்கூடிய ஓட்டு 2016 நாம் அமைக்கக்கூடிய கூட்டணியோ வியூகத்தையோ பாதிக்கும்ங்கிறது தப்பா இருக்க முடியாது. 2014 பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றும் பிரமாதமான ஓட்டு வாங்கலையே. நானும் தோத்தவன் தானே. தோத்தவன்ற முறையில் தானே பேசுறேன். நானும் தனியா நின்று எலெக்ஷன் தோத்தோம். நான் 1,10,000 ஓட்டு தான் வாங்கினேன். நான் கன்னியாகுமரியில் 2 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. மற்ற தொகுதிகளெல்லாம் பெரிய அளவில் ஓட்டு வாங்கலையா? இல்லை, தோக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் தான் தோத்தோம். 39 தொகுதியில் தான் தோத்தோம் தமிழ்நாட்டில். அதனால போட்டிடாமையா போயிட்டோம். இடைத்தேர்தலில் ஃபோக்கஸ் இன்னும் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. அதனால என்ன 39 தொகுதி 6 மாசம் முன்னாடி தோத்தோம். இப்போ ஒரு இடைத்தேர்தலில் தோத்துட்டு போனோம். அதை பத்தி தோக்கிறத கண்டெல்லாம் பயப்படக்கூடாது. ரேஸை ஓடினா தானே ரேஸ்ல ஜெயிக்க முடியும். நீங்க தேர்தலில் போட்டியிடணுங்கிற கருத்தை நீங்க மாநில தலைமையிட்ட வலியுறுத்தினீங்க. நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய கருத்து எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய கருத்து தேர்தலில் போட்டியிட வேண்டும். அவங்க வேண்டாம்னு சொன்னதுக்கான காரணம் உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லையா? இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியும், மாற்றவும் முடியாது. நாமினேஷன் முடிஞ்சு போச்சு. நீங்க இப்ப என்ன நான் கேட்கிறேன், அவங்க எடுத்த முடிவு உங்களுக்கு கன்வின்ஸ்? எல்லா முடிவுகளும் நான் சொல்றதுதான் முடிவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பெரிய கட்சியில பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கும். ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. திஸ் இஸ் நாட் அ மேக் ஆர் பிரேக் டிசிஷன். இதனால பெரிய மன வருத்தமா எனக்கு வரல. ஞானதேசியனாக இருந்தாலும் சரி, வாசனாக இருந்தாலும் சரி, தேர்தலே நிக்காம நடுவுறாங்களே, நின்று இருக்க வேண்டியதானே. எனக்கு இன்ஃபேக்ட் அவர் ஒரு லீடிங் கமாண்டிங் லீடரா இருந்தாக்க தைரியமாக தானே நின்று இருக்க வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் திரு வாசன் அவரே நின்றுக்கணும். ஏன் நிற்க வேண்டாமா? நான் அவர் பொசிஷனில் இருந்திருந்தேன்னா நானே நின்று இருப்பேன். ஸ்ரீரங்கத்தில் நான் ஒரு தனி கட்சி தொடங்கி வெளியே சென்றிருந்தால், செல்ல விருப்பமில்லை, செல்ல மாட்டேன், அந்த வாய்ப்பு இருந்தால் நானே நின்று இருப்பேன்.